ஹாய், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்ம ஒரு கார்மேல் ஃபெட்டிமா கல்லூரி என்ற இன்னொரு தொடரிலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அது எமது ரெஜினோல்ட் அதிபர் அவர்கள் உரையாற்றுகின்றார். அது என்னவென்று பார்ப்போம். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. கல்முனை கார்மேல் ஃபெட்டிமா கல்லூரியானது 125வது ஆண்டு நிறைவை மிக விமர்சையாக வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலையின் வளர்ச்சியிலே மிக முக்கியமான பங்காளிகளாக இருந்த, இதுவரை காலமும் இருந்த ஆசிரிய படையணிகள் அனைவரையுமே கௌரவிக்கும் மாபெரும் ஆசிரியர் தின விழாதான் இந்த விழா. இந்த விழாவிலே அண்ணளவாக ஓய்வு நிலையிலிருந்து மாற்றலாகி சென்ற அதிபர்கள் மற்றும் ஆளணியினர் அனைவரையும் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விடயம். கல்முனை கார்மேல் ஃபெட்டிமா கல்லூரி என்பது தரமான கல்விக்கு அடையாளமாக இருந்த கார்மேல் ஃபெட்டிமா கல்லூரி 1978ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே துரதிர்ஷ்டவசமாக பாரிய அனர்த்தத்துக்குள்ளாகியது. அந்த வேளையிலே அந்த சூறாவளி காரணமாக, இப்போ நாங்கள் எதிர்கொண்ட அண்மையில் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் எதிர்கொண்ட சுனாமி போல் அந்த காலத்தில் 78ஆம் ஆண்டில் நண்பர்களே சூறாவளி வீசியது. அதனால் பாடசாலை மிகவும் சீரற்ற நிலையிலே இருந்தது. அந்த வேளையிலே என்ன செய்வதென்று அறியாத வேளையிலே பல சமூகங்களைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், கல்வி திணைக்களம், நன்கொடையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் முழுமையான பங்களிப்புடன் 1978ஆம் ஆண்டு அதிபராக நியமிக்கப்பட்ட அருட்சகோதரர் எஸ்ஏஐ மத்தியூ அவர்கள் அர்ப்பணிப்புடன் கார்மேல் ஃபெட்டிமா கல்லூரி புது இரத்தம் பாய்ச்சப்பட்டது என்று குறிப்பிடலாம். அதாவது 125வது ஆண்டு நிறைவு என்கின்ற அந்த கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கையில், இதனோடது இந்த கார்மேல் ஃபெட்டிமா கல்லூரியின் திருப்பு முனையாக அந்த 1978ஆம் ஆண்டிலிருந்து பார்க்கலாம். அதாவது எஸ்ஏஐ மத்தியூ பிரதர் அதிபராக இருந்த காலத்திலே இந்த பாடசாலையை நாங்கள் பார்க்கலாம், எவ்வாறு இந்த பாடசாலை ஒரு பரிணாமம் பெற்றதென்று. அதாவது எந்த ஒரு வெற்றிக்கும் ஒரு தோல்விதான் காரணம். அந்த சூறாவளி அடிக்கப்பட்ட அந்த காலத்திலே பாடசாலை சின்னாபின்னமாக சிதைவடைந்த நேரத்திலே இந்த பல ஆர்வலர்கள் வந்து இந்த அதிபர் எஸ்ஏ மத்தியூ அவர்களுடைய காலத்திலே ஒரு சிறப்பான ஒரு சேவையை ஆற்றி அந்த பாடசாலையை ஒன்றாக கட்டி எழுப்பினார். அவரது சேவை 1999 நவம்பர் வரை தொடர்ந்தது. இன்னும் ஒரு மைல்கல்லாக 1993 இந்த பாடசாலையானது தேசிய பாடசாலையாக ஆக்கப்பட்டது. அதாவது இவ்வாறு இந்த பாடசாலை வளர்ச்சி அடைந்து இன்று பெரிய மரநிழலாக இருப்பதற்கு இருந்தவர் எஸ்ஏ மத்தியூ என்று குறிப்பிட்டால் மிகையாகாது என்று இங்கு வந்த ஆசிரியர்கள், பழைய ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் அவர்களுடைய கருத்தினை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க விடயம். ஆகையால் இந்த பாடசாலையானது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை அந்த காலத்தில் சந்தித்து இப்போது கிழக்கிழங்கையில் ஒரு பிரபல்யமான ஒரு பாடசாலையாக மிளிர்கின்றது. அதாவது இந்த பாடசாலையில் இதுவரைக்கும் கல்வி கற்ற 600க்கும் மேற்பட்ட ஆளணி படையினரை கௌரவிக்கின்ற நிகழ்வு மற்றும் தற்பொழுது பணிபுரிகின்ற ஆசிரியர்கள், அவர்களுடைய கலை நிகழ்வுகள், மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷ நிகழ்வு. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வானது மாபெரும் ஆசிரியர் தின விழா, நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் ஒரு ஆசிரியர் தின விழா இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. 225க்கும் மேற்பட்ட ஆளணியினர் தற்போது பணிபுரிகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். தற்போது பணிபுரிகின்ற பழைய மாணவர்கள் சங்கம், பெற்றோர் சங்கம் மற்றும் அதிபரின் அயராத முயற்சி போன்ற இந்த பல விடயங்கள் காரணமாக இந்த பாடசாலை இவ்வாறான ஒரு பாரிய ஒரு வெற்றியை அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்க விடயம். மத்தியூ பிரதர் அதனை கொண்டு வந்தாலும் கூட தற்போது இதனை மிக ஒளியூட்டி மிளிர்வாய் என்ற வாசத்துக்கு ஏற்றாற்போல் ரெஜினோல்ட் அதிபர் அவர்களுடைய அயராத முயற்சி ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். மற்றும் மாணவ செல்வங்கள் மற்றும் ஆசிரியர்கள்
அனைவருடைய ஒத்துழைப்பின் நிமித்தம் இந்த பாடசாலையான மிக மகிழ்ச்சியாக இந்த நூற்றாண்டு விழாவினுடைய ஆசிரியர் தின விழா மிக மிக சந்தோஷமாக மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, மிக மிக சிறந்த மிக பழைய ஆசிரியர்கள் என்று அனைவரையும் இந்த மேடைக்கு அழைத்து ஆடல் பாடல் என்று ஆசிரியர்களுடைய உள்ளங்கள் மகிழ்ந்து மிகவும் சிறந்த முறையிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் தொடர்ந்து காத்திருக்கிறது. நண்பர்களே, சீவக சிந்தாமணியா முடிதறித்து நிகழ்வை பற்றி இன்னும் என்ன மனதால மைண்ட்ல ஓகே மணி மேகலையை இடையில் பூண்டு குண்டலகேசியை தோடாகி தேம்பாமணி மாலையாகி திருப்புகளை தேம்பாமலரை கையிலேந்தி முழுமதி ஒரு ஹாப்பியா தாக்கி தேங்க்யூ. கிழக்கிழங்கையில் புகழ்பெற்று பிரசித்தி பெற்று விளங்கும் கல்முனை கார்மேல் பற்றிமா கல்லூரியின் 125வது ஆண்டை முன்னிட்டு கடந்த காலமும் இவரிடமும் பல்வேறு பிரமாண்ட நிகழ்வுகளை நிகழ்த்தி இம்மண்ணுக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்த்த பட்டியலில் இவ்வருடத்தின் இன்றைய நிகழ்வானது எமது பாடசாலையில் கடந்த காலங்களில் அதிபர்களாக, ஆசிரியர்களாக, கல்விசாரா உத்தியோகத்தர்களாக, பணியாளர்களாக மற்றும் பாடசாலையிலிருந்து கடமை புரிந்து இடமாற்றம் பெற்று சென்றவர்களை கௌரவித்து பாராட்டும் நன்றி நவல நிகழ்வுக்கு எங்களையும் அழைத்து கௌரவித்து சிறப்பித்தமைக்காக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவதுடன் இப்பாடசாலையில் பணியாற்றியமைக்காக வார்த்தையில் கூற முடியாத அளவு பெருமிதம் கொள்கின்றோம். இந்நிகழ்வு எங்கள் மனதில் நீங்கா நினைவாக என்றும் நிலைத்திருக்கும். எனவே எங்களை அழைத்து கௌரவித்து பாராட்டிய பெரும் உள்ளம் கொண்ட பெரும் மதிப்புக்குரிய அதிபர் சகோதரர் ரெஜினோட் அவர்களையும், பிரதி அதிபர்கள், உப அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா உத்தியோகத்தர்கள், பணியாளர்கள் மற்றும் பாடசாலையின் சமூகம், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இவர்களுக்கு இறைவனின் ஆசி என்றென்று கிடைக்கும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.